இவருக்கு விருப்பப்படி என்ன சொல்றது, செந்தில் பாலாஜிக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆட்களை வச்சுக்கலாம் வந்து எந்த இதுவுமே நீங்க பண்ண முடியாது. ஏற்கனவே அவரை பத்தி எல்லாருக்குமே தெரியும். நீங்க ஈரோடு இடைத்தேர்தலா இருக்கட்டும், அந்த ஆட்டு மந்தையில மக்களை கொண்டு அடைச்ச மாதிரி அடைச்சலாம் வந்து வித்தியாசமா யோசிக்கிறோம். திருடுறது எப்படி, பொய் சொல்றது எப்படி, திருடுறது எப்படி, தப்பு பண்றது எப்படி, வித்தியாசமா யோசிக்கக்கூடிய ஆளு. நீங்க ஆட்டு மந்தையில மக்கள் வைக்கிற மாதிரி ஈரோடு தேர்தல் அடைச்சு வச்சிருப்பாரு நீங்க. நீங்க அந்த மாதிரிலாம் சிந்திக்கக்கூடிய ஆள் இந்த ஆளு. இப்ப அண்டா குண்டா இந்த பொங்கல் தீபாவளிக்கு கொடுக்கறது எப்படியாவது இலவசம் காசு அளவுக்கு மீறி அடிச்சு வச்சிருக்காங்க. அந்த 10 ரூபா பாலாஜின்னு சொன்ன காரணம் பாக்குறீங்கன்னா அவ்வளவு காசு அடிச்சு வச்சுக்கிறாங்க. கரூர் கேங்கு. அந்த காசு எல்லாம் இப்படி வெளியே வந்து எலெக்ஷன் முன்னாடி இதை மாதிரி கொடுத்து மக்கள் மாசம் ஆச்சுதான் நினைக்கிறாங்க. ஆனா அது நடக்காது. இந்த தடவை பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணோன்னே அது வந்து அது ஒரு வெற்றி விழா பல பேர் கொண்டாடுறாங்க. ஏன்னா இந்த ஆட்சி இதோட முடிஞ்சு போச்சு, டப்பா, அதாவது அப்பாவோட டப்பா ஆட்சி முடிஞ்சு போச்சு அப்படின்னு அவ்வளவு சந்தோஷமா கொண்டாடுறாங்க எல்லா இடத்துலயுமே. இப்ப நீங்க வந்து நீங்க பொலிட்டீஷியன்ஸ் கொண்டாடுறத விட்டுருங்க. ஏன்னா பொலிட்டீஷியன்ஸ் வந்து எப்ப எலெக்ஷன் வரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா சாதாரண மக்கள் இவரோட போட்டோவை ரிமூவ் பண்றத நீங்க இந்த ஆபீஸ்ல இருந்து வந்து அவரோட ஆபீஸ்ல இப்ப போட்டோ வைக்க முடியாது. எலெக்ஷன் கோட் ஆஃப் கண்டக்ட் வந்ததுக்கு அப்புறம் அந்த போட்டோவை ரிமூவ் பண்ணதை வந்து ரொம்ப சந்தோஷமா கொண்டாடுறாங்க எல்லாரும் மக்களுமே. சோ அந்த அளவு ஒரு வெறுப்பை சம்பாதிச்சு வச்சிருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் நிறைய பேர் காரணமா இருந்தாலும் செந்தில் பாலாஜி ஒரு மிக முக்கியமான காரணம். அந்த கரூர் மாவட்டத்தோட பேரை கெடுக்கிறதுக்குன்னே ஒரு இருக்கிறார் அப்படிங்கறத வந்து என்னுடைய கருத்தா நான் சொல்றேன்.